அதிமுகவும் தாவேக்காவும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடும்னு கடுமையா முயற்சிக்கிறதா தினத்தந்தி நாளிதழ் நேற்று ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அதிமுக தாவேக்கா மட்டும் இல்ல, திமுகவும் அதற்காக கடுமையா முயற்சி பண்ணாங்க. எந்த சமரசம் செய்யவும் துணிஞ்சிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எடுபடாதோன்ற விரக்தியத்தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினமுடைய பேச்சுல அமைஞ்சிருந்துச்சு. எனவே திமுக கைக்கூலிகள் இந்த அரசியல் புரோக்கர்களை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, 2021 பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு ஒரு ஆட்சி நெருங்கிக்கூடிய கட்சியா இல்ல, அவங்க அவங்களுடைய கூட்டணி போன வாட்டி ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு உளறிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும், திமுக அதிமுக காரங்களுக்கும் தெரியும், 2026 யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்றாலும் ஐயா அவர்களுடைய கண் அசைவும் அன்புடைய ராமதாசாவுடைய தயவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு பலமும் தேவை. 2026 கூட்டணி ஆட்சியா அமையும் என்பதுதான் அத்தனை பேருடைய அறிந்த ஒரு விஷயமும் கூட. என்னவா நீ இப்படி சொல்ற, 2021 நீங்க வச்சிருந்த கூட்டணி ஆட்சியில இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். 2021 பேசக்கூடிய இந்த புலிங்க எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். 2021 அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கட்சி 3 கட்சி தான் குறிப்பிடும்படியான கூட்டணிந்தாங்க. திமுகவுடைய கைக்கூலிகளா ஓட்ட பிரிப்பதற்காக 2-3 கட்சிகள் தனிச்சு நின்னாங்க. திமுக 10 ஆண்டு கால வனவாசத்திற்கு பின்பாக பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் இறக்கணும்டா, இந்த வாட்டி மீண்டும் கொள்ளையடிக்கணும்னா பணத்தை செலவு பண்ணி தாண்டா ஆகணும், ஓட்டுக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயம் பண்ணி இந்த அள்ளி சில்களை எல்லாம் கூட்டணிக்குள்ளார வச்சு தேர்தலை சந்திச்சாங்க. இதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதிமுகவுடைய தோல்வி என்பதுமே கூட வெறும் ஒரு 1.5 விழுக்காடு ஓட்டுதான். பாருங்க, 10 வருஷமா ஆட்சியில இருந்த ஒரு கட்சி, ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பாக 3ஆம் நாளா சிதலமடைந்திருந்த ஒரு கட்சி, அப்படி இருந்த போதும் கூட பெரிய அளவான கூட்டணி இல்ல. பாமக தவிர வேற எந்த கட்சியும் குறிப்பிட முடியாத அளவுல கூட்டணி இல்லை. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியால ஓட்டு பாதிக்கப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சூழ்நிலை கூட 2006 அம்மையாரால் 56 இடங்களை பெற்றுத்தான் எதிர்கட்சி தலைவராக உட்கார முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு 70க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இந்த கூட்டணி அதிகப்படியான எண்ணிக்கையில இடங்களை வென்று இருக்கிறார். அதற்கு அடிப்படை காரணம் பாட்டாளி மக்கள். இது எல்லா அரசியல் உணர்வுகளும் வந்து அதை விட மிக முக்கியமான காரணம், வெறும் 23 இடத்துலதான் பாட்டாளி மக்கள் கட்சி களம் கண்டாங்க. இந்த வாக்கு வங்கி எல்லாம் இந்த ஆய்வு பண்றானுங்கல்ல புலிங்க, அவனுக்கு ஒரு புரியல. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் வெறும் 23 இடங்கள்ல தான் போட்டிட்டாங்க. கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலுமே 30 இடங்களுக்கு குறையாமல் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% 10.5% இடஒதுக்கீடு என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக எல்லாத்தையும் சமரசம் செஞ்சுட்டு, உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், ஐயா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, இந்த வஞ்சிகப்பட்ட வன்னிய மக்களுக்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க, ஒரே ஒரு தொகுதி கூட போட்டியிடாமல் அனைத்து தொகுதியும் நாங்கள் ஆதரவு தர தயார். அப்படியெல்லாம் மரமாறப்பட்டுத்தான் அன்னைக்கு 10% இடஒதுக்கீடு சட்டசபையில கடைசி நேரத்திலேயாவது அமலுக்கு வந்துச்சு. இன்னைக்கு திமுக காரன் சொல்றான் கடைசி நேரத்துல தான் அமலுக்கு வந்துச்சு, கடைசி நேரத்துல தான் அமலுக்கு வந்துச்சு. நாங்க ஒத்துக்குறோம், ஆனா கடைசி நேரத்துலதான் அமலுக்கு வந்துச்சு. நீங்க 4 வருஷமா என்னத்தை புடுங்கிட்டு இருக்கிறீங்க, அந்த கேள்வி இருக்குல்ல. சரி, அப்ப என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சிந்தனையா இருக்கும், கடைசி நேரத்துலதான் அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால்தான், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆட்சி அமைந்தால்தான் அதை அழுத்தம் கொடுத்தால், இன்னைக்கு திமுக சேர மாதிரி துரோகம் இன்னைக்கு செஞ்சிருக்க முடியாது, அழுத்தம் கொடுத்தாவது அதை நிச்சயப்படுத்திருக்க முடியும், உறுதிப்படுத்திருக்க முடியும். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, நாங்க 15% இடஒதுக்கீடு தருவோம். இன்னொருத்தர் சொன்னாரு, பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு, நாங்க ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துல ஆனா வேல்முருகன் அவர்கள் சொன்னாரு 15% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரா? இல்ல. அப்ப இதையெல்லாம் காரணிகள். அதிமுக பாமக கூட்டணி என்பது இரு கட்சி கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி அப்ப சேர்த்து கூட முடியாது, இப்ப கூட கொஞ்சம் வலுவிட்டிருக்கலாம். அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வைப்பவர்களுக்கான வாக்கு வங்கி குறையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையா இருந்துச்சு. அப்படி இருந்தபோது சூழ்நிலை, நீங்க 10 கட்சி கூட்டணி, உங்களுக்காக ஆதரவா ஓட்டு பிரிக்கிறதுக்கு 3 கட்சி தனிச்சு நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த சிதலமடைந்த கட்சியோட கூட்டணி இருந்துச்சு. அப்படி இருந்தபோதும் கூட அந்த கட்சியை எதிர்கட்சி வரிசையில் அமர்த்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியை எதிர்கட்சி வரிசையில் அமர்த்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலிமை. 23 இடங்கள்ல பாமக இருக்காம சுமார் 35 இடங்கள்ல குறைந்தபட்சம் நின்று இருந்துச்சுன்னா இன்னைக்கு 10 எம்எல்ஏ சட்டமன்றத்துல இருந்திருப்பா. 10 எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சட்டமன்றத்துல இருந்து பாமக குரலாக, மக்களுடைய குரலாக, சமூக நீதி குரலாக ஒழித்திருக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் என்பது 7 விழுக்காட்டிற்கு மேலாக அன்னைக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். 23 இடங்கள் நின்றதுனால அதை மட்டும் கணக்கிடக்கூடாது. மற்ற இடத்துல அதிமுக வாங்கின ஓட்டுகள்ல பெரும்பான்மையான ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் திமுக தவம் கிடக்குது.
பாமக கூட்டணிக்கு வராதா, பாமக கூட்டணிக்கு வராத தவம் கிடக்குது. 2026 தேர்தலுடைய கதாநாயகன் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை எவராலும் மறுதளிக்கவே முடியாது. 2026 காலம் அருமையா கணிஞ்சிருக்கு. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது பாட்டாளிகளுக்கு ஆதாயமான முடிவு, சமூக நீதிக்கான முடிவு. அவங்க யாரோட கூட்டணி அமைத்தாலும் சரி, அது கூட்டணி கட்சியாகத்தான் இருக்கும். அல்லது அவர்கள் தனித்து நின்று பெருவாரியான இடங்களை வென்றாவது பாமகவுடைய தயவு அடிப்படையில் தான் இங்க எவராக இருந்தாலும் ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற சூழ்நிலை ஏற்படும். காலம் கணிந்திருக்கு. அதற்கான தரமாக அரசியல் கணக்குகளை ஐயா அவர்கள் மன அன்பு ராமதாஸ் அவர்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாநாடு அதை உறுதிப்படுத்தும். இந்த மாநாட்டிற்கு பின்பாக அத்தனை பேருடைய ஒற்றை பார்வை பாட்டாளி மக்கள் கட்சி மீது மட்டும்தான் இருக்கும். நீங்க உறுதியா இருங்க. 2026 நம்ம ஆட்சிதான்.